அடுவாய்ப்பேன் மாமியார் வீட்டுக்கு போனோன்னே பெத்த தாயை மறந்துட்டான் போல இருக்கே. உனக்கெல்லாம் பால் ஊற்றி சீராட்டி வளர்த்து என்ன பிரயோசனம்? பொங்கல் முடிஞ்சு இன்னும் எத்தனை நாள் ஆகிப்போச்சு. இன்னும் முடியாம பொங்க கொண்டாடிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆக்கி வச்சு பொங்கலே கெட்டு போய் நடுத்தருவில் கொட்டுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் பொங்க கொண்டாடுறாங்களாமா. பொங்க வாயில வருது நல்லா. சாந்தா, அடியே சாந்தா, என்ன ஆத்தி இப்ப என்னத்தை கேட்டுவிட்டா இப்படி வல்ல வல்லுன்னு குலைக்கிற? நானே வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன். உக்காரு. ஏடி என்ன ஆச்சு? என்னடி ஆகணும்? நீ சொன்னன்றதுக்கோசரம் உசுருக்கு போராடுற நிலைமையில இருக்கேன். ஆத்தாக்காரி வாடான்னு சொல்லி கூப்பிட்டேன்டி. இன்ன வரைக்கும் பயமுள்ள ஒரு போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல. அது மட்டும் இல்லடி, எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவேன். அப்படியாப்பட்ட பையன் இன்ன வரைக்கும் உசுரே போய் ஊசலாடுனாலும் பரவாயில்லன்னு மாமியார் வீடே கதின்னு கிடக்குறாண்டி. எல்லாம் என் மருமக வீட்டுல செஞ்சு வச்ச செய்வனையா இருக்கும் போலடி. ஆமாடி, ஆமா ஆமா அதுவா தான் இருக்கும். இத்தனை நாள் உன் மேல பாசமா இருந்த பையன் இப்ப பாசம் கட்டாம வெறுக்கிறானா? அதுக்கு காரணம் அதுவா தானே இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு அழிக்கணும்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குதுடி. நான் அதான் உன் பையன் வந்துட்டானா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டியானு கேட்டுட்டு போவன்னு தான் வந்தேன். வந்தா தான் நான் எடுத்துருப்பேனே, தான் வரலையே. போன் போட்டியா என்ன? விடிய விடிய ராமாயணம் கிட்ட சீதைக்கு ராமன் சித்தமேன்னு சொன்ன கதையா? ஏண்டி எம்பிட்டு நேரம் நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் போன் பண்ணியே இல்லையான்ற, போன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறான்றடி. சரி 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 கத்தாதடி. என் மரும வெளியே கீது வந்துட போறா, அவளுக்கு தெரியாம வந்தேன். உன் கூட வந்து பேசினாலே அவ இனி விளக்கமாத்த கொண்டு வெளுக்கிற மாதிரி பேசுறா. சரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? தலையில முக்காட போட்டுக்கிட்டு இனி 4 வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு போக வேண்டியதான். அவன் தான் மாமியார் விட கதின்னு ஆயிட்டானே. சரி சரி போன் அடிக்குதுல, யாருன்னு எடுத்து பேசு. நான் சொன்னது என் பையனுக்கு காதுல விழுந்துருச்சு என்னவோ, அவன் தான் கூப்பிடுறான். பேசு பேசு. நான் பேச மாட்டேனே, நான் போன் எடுக்க மாட்டேன். எத்தனை நாள் தெரியுமா நானும் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை போன் எடுத்து ஏமா இப்படித்தான் ஏமா இப்படித்தான் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னானா இவன் போன் அடிச்சோடனே நான் எடுத்து பேசணும். எனக்கு என்ன தலையெடுத்தா? என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? ஃபோன் பண்ணா எப்பயும் உடனே எடுப்பாங்க, இன்னைக்கு போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் பயந்தான் கூப்பிடறான் போல இருக்கு, எடுத்து பேசு. இல்லடி, இவங்களெல்லாம் மொளையிலே கிள்ளி தூக்கி வீசணும். ஒரு தடவை போன் எடுத்து பேசாம தவிக்க விடணும். அப்பத்தான் ஆத்தாளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி துடிச்சுக்கிட்டு ஓடி வருவான். நீ தான் அப்படி நினைக்கணும். நான்லாம் போன் எடுக்கலன்னு வச்சுக்கவே, எப்படியோ என் ஆத்தாக்கறி மண்டையை போட்டா போல இருக்கு. இனி சந்தோஷமா தூக்கி உள்ள வச்சு மூடிட்டு நம்ம அடுத்து சந்தோஷமா நம்ம வேலையை பார்ப்போன்னு என் பையனு மருமூணு கிளம்பிடுவாங்கடி. அந்த மாதிரி இது ஆயிட போகுது. எடுத்து பேசு, என்ன ஏதுன்னு கேளு. அதை விட்டுவிட்டு வீரவசனம் பேசாம. என்னம்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எடுத்து மட்டும் என்னப்பா பிரயோசனம்? பெத்த தாய்க்கு உடம்பு முடியலன்னா கூட இங்க பாக்கிறதுக்கு நான் நாதியா இருக்கு. இல்ல பெத்த பையனா இருக்கானா? நான் தான் ஒரு அனாதையாச்சே. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு கக்கூசுல வலிக்கு விழுந்துட்டேன், கால் உடஞ்சு போச்சுன்னு. இதுதான் நீ வந்து என்னை பாக்குறதா? எல்லாம் என்னத்தான் பெத்தவா சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பொண்டாட்டி வந்தா பொண்டாட்டி முந்தானையில தான் சுருக்கிக்கிட்டு ஓடுவானுங்கன்றது சரியா தானே இருக்கு. கொஞ்சமாவது பாசமா பேசு, அப்பதான் வருவான். அண்ணன தில்லாலங்கடி வேலையெல்லாம் மறந்துருச்சு போல இருக்கு எங்க அம்மா. அது சரிம்மா, அதை விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். எல்லாரும் டூர் போலான்னு இருக்கோம், வந்துடுறீங்களா? போயிடலாம். ஓஹோ, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. உங்க குடும்பம்ல டூர் போறீங்களாப்பா? போங்க போங்க போங்க. நான் எதுக்கு? என்னம்மா பேசுறீங்க? உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசிக்கிட்டு. எல்லாம் நம்ம குடும்பம் தானம்மா. நீங்களும் யாரு? எல்லாரும் நம்ம ஒரே குடும்பம் தான், சரிங்களா? யாரியா, இனிமே எனக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பெத்த தாய்க்கு ஒண்ணுனாலே நீ கவனிக்க மாட்டேங்கிற. இந்த போன மரும பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு ஆத்தாக்காரி போன் பண்றாலே எடுத்து பேசுவோம் இப்போன்றதுக்கு எண்ணம் கூட இல்லாம இத்தனை நாள் வரைக்கும் ஒரு போனும் பண்ணல ஒன்றும் பண்ணல. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நாம ஒன்று பண்ணாலும் எடுக்கல. எல்லாம் அப்படித்தான் இருப்பீங்கன்னு இப்பதானடா தெரியுது. அப்ப நீ டூருக்கு வரியா இல்லையா? என்னால வர முடியாதுடா, அதுங்களோட எல்லாம் நான் வரணுமா? அந்த இத்து போனவளுக கூட வரணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. போன வையி. ரொம்ப சந்தோஷம், இருங்க வைக்கிறேன். என்னடி உன் பையன் என்ன சொன்னான்? அவன் மாமியார் குடும்பத்தோட டூருக்கு போறானாண்டி. அத்தான் நீ வரியா என்னன்னு கேட்கறான். அப்படியா? போயிட்டு வர வேண்டியதானே? ஆண்டி நான் என்ன இழுச்சவையா? நான் என்ன ஒண்ணுத்துக்கு இல்லாதவள? அதுங்க கூட 10ஓட 11 போறதுக்கு. அடி என்னடி பேசிக்கிட்டு இருக்க? யாரடி செத்தாலும் இந்த சாந்தா அந்த வீட்டு மண்ணை மிதிக்க மாட்டாடி. அவ சூடு சொன்ன உள்ளவ.
அடி போடி இவளே, டூருக்கு போனானா அங்கே எதையாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி உன் பையன் ஏற்கனவே அந்த குடும்பத்து மேலே அப்படி காஞ்சு போய் கிடப்பான். இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு குடும்பத்தை பிரிச்சிட்டினா அப்புறம் உன் பையன் உன் கூடயே வந்துடுவான். உன் மருமவளை அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம்ல. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அப்படி எதுவும் பண்ணு. நம்ம வேணா இன்னைக்கு போய் அந்த சாமியாரை பார்ப்போம். ஏதாவது எலுமிச்சம்பழம் கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு. அதை வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்க, அங்கே போய் எதையாவது ஒன்று பண்ணி விட்டு குடும்பத்தை பிரிச்சிட்டினா அப்புறம் உன் பையன் மறுபடியும் உன் பேச்சே கேட்பான்ல. உன் மருமவளையும் தாட்டி விட்ட மாதிரி இருக்கும், டைவர்ஸும் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. இப்பதாண்டி உருப்படியான ஒரு ஐடியாவை சொல்லியிருக்க. இத்தனை நாள்ல நீ உருப்பிட்டுக்கு வடி. ஊருக்கு போறேன், அவளுக கூட டூருக்கு போறேன், அப்புறம் அங்க வச்சு குடும்பத்தை பிரிக்கிறேன், என் பையனோட இங்க வந்து தர இறங்குறேன். என்னையா லிங்கம், உன் வீட்டு தோட்டத்துல அறுவடை எதுவும் பண்ணலையா? நெல்லெல்லாம் காஞ்சு கீழே கொட்டிரும் போல இருக்குது. ஒரு வேலையும் பண்ணாம இருக்க. என்னத்த பண்ண போறேன் போ. என்னாச்சு? பொங்கலுக்கு வந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆளாளுக்கு சண்டையை போட்டு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. வீடே ஏதோ இளவு விழுந்த மாதிரி கிடக்குது. மனசே சரியில்லையா? ஏயா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? பிள்ளைங்க இன்னைக்கு வருங்க, நாளைக்கு அடிச்சுக்குங்க. அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா இங்க வருங்க. விடையா, அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா இந்த காலத்துல எல்லாம் முன்னேற முடியுமா? நம்ம கையில 10 காசு இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் கடைசி காலத்துல நம்ம கொல்லி வைக்க கூட வரும். கையில 10 காசு இல்லைன்னு வச்சுக்க, ஒருத்தர் ரோட்ல போறவங்க கூட தூக்கி போட மாட்டாயா. ஒழுங்கா போய் பொழப்பா பாரு. சும்மா பிள்ளைங்கன்னு பிள்ளைங்க ராமாயணம் பாடிக்கிட்டு இருக்காம இங்க மேல உசுர வச்சுக்கிட்டயா. ஆட போயா, நீ வேற சும்மா பிள்ளைங்கன்ற. உன் பிள்ளைங்களுக்கு உன் மேல பாசம் இருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்குங்கல்ல. அதுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க போதுங்க. நீ பாட்டுக்கு செவனேன்னு கிடக்காம இந்த வேலையை வேற பார்த்துக்கிட்டு இருக்க. கம்முன்னு போய் பொழப்ப பாரு போ. பாப்போம். என்னைக்கும் பெத்த புள்ள கூட வரும்லாம் நினைக்காத. கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான் காலம் முழுக்க நம்ம கூட வருவா. அவளை சண்டை போட்டு துரத்திக்கிட்டு இருக்காம உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரி போ, நான் பார்த்துக்கிறேன். நான் அந்த அதுங்க மேலே உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பெத்தவன் எப்படி கண்ணீர் வடிப்பானேன்றது கொஞ்சமாவது இருக்கு. ஏமா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க. நாங்கள் எங்களோடதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடியே சும்மா கம்முன்னு கடங்கடி. நீங்க போயிட்டு வருவீங்களா என்னமோ சின்ன சிசுங்களோட எங்களையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. வயசான கழுது கட்டிங்க, எங்களுக்கு என்ன டூரு? மா, எல்லாரும் குடும்பத்தோட போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? இண்டி சம்பாதிக்கிற காசை 10 புள்ள பொம்பளை புள்ள வேற இருக்கு, மிச்சம் பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு குடும்பத்தையே கூட்டிட்டு போய் டூர் கொண்டாடிட்டு இருக்கேன்றீங்க. டூருக்கு என்ன 1 ரூபா 2 ரூபாய் செலவாகும்? 10,000 15,000 செலவாகும். சாப்பாடு விற்கிற வேலைக்கு அங்க போகணும், ரூம் எடுக்கணும், அது இதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எம்மா, என்னம்மா அவர் ஆசைப்பட்டு கேக்குறாரு, இப்படி பண்றீங்க? புரிஞ்சுக்கடி, அங்க உங்க மாமியார்லாம் வருவாங்க, அவங்கள வேணா கூட்டிட்டு போங்க. அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஆகாது, அது சண்டையில வந்து முடிஞ்சிடும். இப்பதான் மாப்பிள்ளை நம்ம பேச்சு கேட்டு சந்தோஷமா இருக்காரு. நீ வேற, இப்பதான் அவரு சொன்னாரு மாமியார் வரலையாமா, நம்ம மட்டும் தான் போறோமா. ஐயோ வேண்டாண்டி வம்பு. என்ன வேணான்னு என் பையன் ஒதுக்கி போட்டான். என் பையனை கூட்டிக்கிட்டு நீங்களா சுத்துறீங்களான்னு அதுக்கு ஒரு பேச்சு வரும். தேவையே இல்லப்பா, விட்டுருங்க ஆத்தா எங்களை. ஏமா, அவங்களுக்கு பயந்துகிட்டு நீங்க எதுக்குமா போகாம இருக்கணும்? புரிஞ்சுக்கடி, பெரிய எரும மாடு வயசாகி போச்சு, இப்பதான் புரியாம பேசிக்கிட்டு இருப்பா. ஒரு கிளம்ப சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். சும்மா மறு வார்த்தை பேசிட்டு இருக்காம கிளம்புங்க. ஷோ, அவளுக்கு சொல்றதே புரியாது. இத்தனை நாள் அம்புட்டு வேலை இழுத்து போட்டு பார்த்தேன். ஒரே ஒரு நாள் படுக்கையை போட்டு படுத்தேன். அதுக்கு அந்த மனுஷன் ஒன்னு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. எம்பிட்டு எகத்தான் அந்த மனுஷனுக்கு. இத்தனை வருஷத்துல அந்த ஆள் ஒரு நாள் வேலை போய் வெட்டின பார்த்துருப்பாரா? அதை பண்ற இதை பண்றேன்னு காசை தான் அழிச்சாரு. இப்ப தொழில் பண்ணி ஒரு அளவு முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் அவர் வேலை வெட்டிக்கு போகாம இருக்கும்போது நான் ஏதோ சொன்னா உன்னால வேலை வெட்டியில போக முடியாது, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு அந்த ஆள் நல்லா இருக்கணும், என்ன டைவர்ஸ் பண்றதா? பண்ணிட்டு தான் நிம்மதியா இருந்துருவதா? நான் தான் நிம்மதியா விட்டுருவேனா? என்னடி? இல்லத்த, அவ உமா என் காலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு அவ என்னையெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்தி பேசுறான். இப்ப இவளும் என்ன பேசுவாளோ? எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கத்த. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா நல்லது சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டோன்னு தோணுது. இங்க பாரு, பெத்தவ வளர்க்கறதுனா அவ சோறு போடுவா, எல்லாம் நல்லது கெட்டது சொல்லுவா, அவளைத்தான். அதுக்கப்புறம் வளர்றது அதுங்க கையில தான் இருக்குதுங்க. அதுங்க லட்சணமா வளர்ந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ? கம்முனு வா, நான் பாத்துக்கிறேன். அந்த ஆள் மட்டும் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. நான் மண்டையா போட்டு ஆவியா வந்து அந்த மனுஷனை நிம்மதியா வாழ விட மாட்டேன். அடியே காஞ்சனா, என்ன அங்க நின்னுகிட்டு இருக்கிறவ? வா. அடியே பைத்தியமா புடிச்சு போச்சு. நீ பாட்டுக்கு நாலு சவுத்த பார்த்து பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு கிடக்குற. இப்ப எதுக்கு நீ வந்த வீட்டுக்கு? வெளியே போ. வெளியே போவா? என்னடி பாரு மொட்டை கிழவி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வாய் முடிக்கிட்டு இரு. அன்னைக்கு மட்டும் வீரவசனம் பேசுனா, இப்ப எந்த முகக்கட்டையை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்த? இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை நோனியும் அங்க இருந்து வீட்டை விட்டு ஓடி வந்தியே, அப்ப உனக்கு அடக்கம் கொடுத்ததியா?
மரியாதை கொடுக்க முடியும்? நீ எல்லாம் ஒரு ஆளு. உன்னைய போய் கூட்டி வரணும் மாமா. அப்பனுக்கு ஒரு புத்தியில ஒரு வெங்காயம் இல்ல. பேசுற பேச்சு எத்தனை காலத்துக்குடி நீங்கள சம்பாரிச்சு கோட்டை கட்டினீங்க? எத்தனை நாள் அது இல்ல இதுலன்னு இவகிட்ட நைஸ் வச்சு வாங்கிட்டு போயிருப்ப. இவன் புருஷனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இவனுக்கு தெரியாம எத்தனை நாள் உங்க அப்பா கிட்ட காசை உருவி கறந்துருப்பீங்க. இன்னைக்கு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதுதான் நீ வந்தியா வீட்டுக்கு? ஏண்டி இப்படி சூடு சொரணம் இருக்கிறவள அங்க வந்து 10 ரூபா 15 ரூபா எடுக்க கூடாதுடி. வரும்போது பெட்ரோலுக்கு 200 ரூபா கொடுடா. பெட்ரோலுக்கு 200 ரூபா கொடுங்கப்பா. வீட்ல அவர் எதுவுமே வாங்கி போடலப்பா. எனக்கு இது வேணும்ப்பா. அவர் இதெல்லாம் செய்ய மாட்டாருப்பா. உடம்பு முடியலன்னா அப்படியே உன் புருஷன் அனுப்பி விட்டுருவானே. அங்க வந்து எத்தனை நாள் தின்னுக்கிட்டு உட்காந்துருந்த? தின்ன சோத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருங்கடி. இப்படி வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு பேசிடாத. கடைசி காலத்துல ரொம்ப அவதிப்படுவ. பெத்தவ மனசை எந்த ஒரு புள்ள கஷ்டப்படுத்துதோ அது காலத்துக்கு முன்னேறாது. அப்ப நீ சாப விடுறதுக்கு தான் அங்க இருந்து வந்தியா? நான் சாப விட்டு தான் உன் குடும்பம் வழங்காதுன்னு இல்ல. காசு வந்ததுக்கு அப்புறம் எவன் ஒரு தற்பெருமை இல்ல கண்மூடித்தனமா தான் எதுக்கு வாழறான்னு ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்க, அவன் எதிர்காலத்துல ஈடேற மாட்டான். ஏவாரடி, இதுதான் இவங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சுல. இனி ஒழுங்க மரியாதையா இருந்துக்க. அதை விட்டுப்புட்டு என் பிள்ளைங்க பாவம் வீடு தேடி வந்ததுக்கு அப்புறம் சோத்தை போட்டுக்கிட்டு இருந்தே உன்னைய நான் அடிச்சு வெளுத்து போடுவேன். வா வீட்டுக்கு போவா. ஆமா, நாங்க இவங்க வீட்டுக்கு தட்டை தொண்ணாந்துக்கிட்டு வர போறோம் தூக்கிக்கிட்டு. ஆடாதடி ஆடாத. ஆணவத்துல ஆடினவன் என்னைக்கு ஈடேற மாட்டான். கூடிய சீக்கிரத்துல வரும் சரிவு வரும். எந்த சரிவு வந்தாலும் வா வீட்டுல காலடி வைக்க மாட்டா இந்த காஞ்சனா. புள்ளைக்கு பேரா வச்சினா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். போ. வரது போறது எல்லாம் என் வயிற்றுல கொட்டிக்கணுன்னே வருது. அந்த ஆளைய நம்ம 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். இதுங்க வந்து சாப விட்டுட்டு போகுதுங்க. எனக்கு அப்படியே உசுரோட உச்சிக்கிட்டு ஓடலாம் போல இருக்கு.